14 lakhs செலவாகிற இடத்துல I'm cutting down to half. Yes. கிட்டத்தட்ட ஆவரேஜ். ஏன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா கூட 8 to 8.5 lakhsல நான் முடிச்சிடலாம். கண்டிப்பா. ஹலோ ராம். ஹலோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ராம்? நம்ம குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்த்த போறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. சோ ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஃபீஸ் பே பண்றது. கண்டிப்பா. கரெக்ட்டா? கண்டிப்பா. எவ்வளவு வருஷம் நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல படிப்பாங்க? எல்கேஜி யூகேஜி 2 வருஷம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் பார்த்தோம்னா 12 இயர்ஸ். ஸோ சேர்த்தோம்னா 14 இயர்ஸ். 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இல்லையா? ஸோ இந்த ஸ்கூலிங்ல நம்ம எவ்வளோ ஃபீ பே பண்ணுவோம்னு இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட் ராம். இப்போ நம்ம நார்மலாக சிபிஎஸ்சி எடுத்துக்கிறோம், சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஏரியாவில் எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 1 இயருக்கு 1 lakh ஆகும். 1 lakhலேருந்து 1,25,000 வரைக்கும் ஆகும். ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸாக இருக்கிறாங்க, பெரிய நெட்வொர்க் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கியூமுலேட்டிவாக போட்டு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில், ஏன்னா நம்ம இப்போ எல்கேஜி பார்க்கும்போது 1 lakh ஆகுது, பிரைமரி செகண்டரி போகும்போது ப்ளஸ் 10% ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். கண்டிப்பா. கரெக்டா? சோ நம்ம வந்து 1 lakhல ஆரம்பிச்சா 14th இயர் முடிக்கும் போது மினிமம் 14 lakh பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 5 lakh ஆகும். ஏன்னா செகண்டரியிலலாம் நம்ம இன்னும் அதிகமா ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ கிட்டத்தட்ட எவ்வளோ 19 lakhsல இருந்து 20 lakhs 20 தொட்டுரும். 20 வந்து மினிமம் தரும். அடுத்த 14 இயர்ஸ்ல நமக்கு 20 lakhs தரும். கண்டிப்பா. சோ isn't it too much? ஸோ இப்போ இந்த ஃபீஸை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல 20 lakhsனா நான் எதுக்கெல்லாம் இந்த 20 lakhs பே பண்ணுறேன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இயருக்கு நான் 1 lakh கட்டுறேன் அப்படின்னா அதில் 70% அமௌண்ட் வந்து டியூஷன் ஃபீயாக வந்து போயிடும். ஸோ நம்ம ஸ்கூலோட ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறோம், டீச்சர் நமக்கு நடத்துகிறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த டியூஷன் ஃபீல வந்து போயிடும். அடுத்த 20% வந்து யூனிஃபார்ம், புக்ஸு, ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போயிடும். ரிமைனிங் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, டூர் கூப்பிட்டு போவாங்க, வேறு ஏதாவது செலிப்ரேஷன் வைப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் ஒரு அடிஷ்னல் விஷயம் இருக்குது, நம்ம யூஸ்வலாக ஆட் பண்ணுறதில்ல, டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து ஆட் ஆகும். இது ஏன் ஆட் பண்ணுறது இல்லைன்னா, ஒருவேளை நான் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கேன்னா எனக்கு அந்த அமௌண்ட் அப்படியே வந்து போயிடும், தூரம் இருக்குன்னா நான் டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து இன்னும் எனக்கு அடிஷ்னலாக ஆகும். மினிமம் 25,000 ஆகும் ஒரு இயருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீ. புரியுது. இஸ் தேர் எனி ஸ்கீம்? நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ண போற விஷயமும் அதுதான். தேர் ஆர் ஃபியூ ஸ்கூல்ஸ் which are ready to என்ன சொல்றது, இந்த பர்டனை கம்மி பண்றதுக்காக, பேரண்ட்ஸோட பர்டன் கம்மி பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் பத்தி சொல்ல முடியுமா? ஸோ 20 lakhs அதோட என்னென்ன ஸ்பிளிட் அப் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஓகேவா? இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கா? ஏன்னா இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா. யூஸ்வலாக மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது 20 lakhs ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எஜுகேஷனுக்கு வைக்கிறதுன்றது ஒரு ஹியூஜான அமௌண்ட். பட் ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து நமக்கு ஒரு ஸ்கீம் வந்து அவைல் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் 12 வருஷத்தை வந்து 5.5 லட்சத்தில் என்னால் முடிக்க முடியும். 5.5 lakhs. எக்ஸாக்ட்லி. ஸோ 12 இயர்ஸ்க்கு 5.5 lakhs தான் நான் பே பண்ணுவேன். ஆமா. இதை நீங்க மந்த்லி பிரேக் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1,85,000 1 lakh கட்ட வேண்டிய இடத்துல நான் 45,000 50,000 தான் வந்து நான் கட்டுவேன். ஓகே. ஸோ நான் இந்த 12 இயர்ஸுமே எவ்ரி இயருமே வந்து 45,000 50,000 என்னோட குழந்தைக்காக நான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இதை பிரேக் பண்ணி சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ற இந்த 5.5 lakhs இருக்குல்ல, இது வந்து எல்கேஜில இருந்து 12th வரைக்கும், 12th வரைக்குமா இல்ல 10th வரைக்கும்? 10th வரைக்கும் நம்ம பே பண்றோம். 11th 12th இட்ஸ் செப்பரேட். சோ இப்போ இந்த 5.5 lakhs பே பண்ணிட்டோம்னா ஸ்கூல்ல நம்ம எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லையா? இது வந்து டியூஷன் ஃபீ மட்டும் தான். ஏன்னா எல்லா ஸ்கூலுமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து அடிஷ்னலா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். யூனிஃபார்ம், ஸ்டேஷனரி மாதிரியான விஷயங்கள் எவ்ரி இயர் ஸ்கூல்ஸ் வந்து யூனிஃபார்ம்க்கு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, புக்ஸ் நியூவா ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எவ்ரி இயர் நம்ம பே பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ 15,000 20,000 நம்ம வந்து வருஷத்துக்கு குழந்தைக்காக வைக்கணும், அபார்ட் இந்த ஸ்கீமோட அமௌண்ட்டை தாண்டி. ஓகே கரெக்ட். லெட்ஸ் ஸ்கிரிபிள். ஓகேவா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து 5,50,000
என்டர்ல பே பண்ணிடுறேன், எல்கேஜி டைம்ல நான் பே பண்ணிடுறேன் இந்த ஸ்கூலுக்கு, சம் ஸ்கூல், ஓகேவா? தென் வருஷம் நீங்க சொல்ற அந்த எக்ஸ்ட்ரா ஃபீ இருக்குல்ல, அது வந்து ஒரு 20,000 மாதிரி வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஓகே, சோ 20,000 into 12 years நான் பே பண்ணனும், which is like 2,40,000. இப்போ 5.50 plus இது என்னன்னா 907. சோ கிட்டத்தட்ட ஒரு 8 to 8.5 lakhs குள்ள on an average, ஏன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா கூட 8 to 8.5 lakhsல நான் முடிச்சிடலாம் கண்டிப்பா. 14 lakhs செலவாகிற இடத்துல I'm cutting down to half. Yes. கிட்டத்தட்ட. Yes. இல்லையா? ஆமா. ஓகே. பார்த்தா நல்ல ஸ்கீம் மாதிரி தெரியும்ல? ஆமா, இது எனக்கு என்னமோ இது பெட்டர் ஸ்கீமா தெரியுது. இந்த ஸ்கீம்ல ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. யாருக்கு பெட்டர், யார் யோசிக்கணும் அப்படின்றத கண்டிப்பா டீகோட் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இது எல்லா ஸ்கூல்லயும் இருக்குமா, இல்ல ஒரு சில ஸ்கூல்ல தான் இருக்கா? ஒரு சில ஸ்கூல்ல தான் இப்ப வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரி ஸ்கூல்ல முதல்ல இந்த ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதும் யோசிக்கலாம். ஒன்னு வந்து செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ், நெட்வொர்க் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அந்த ஸ்கூல் அப்பதான் நியூவா அந்த லொக்காலிட்டிக்கு வருது, அட்மிஷன் கெயின் பண்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அட்மிஷன் போட்டோம்னா அடுத்தது 10th 12th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே கண்டிப்பா இந்த லெவல் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கிறது ரேர் தான். ஓகே, இது ஸ்கூலுக்கு லாபமா? Is there any profit for the school? ஸ்கூல் சைட்ல பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் அட்மிஷன் கெயின் ஆகிறது அவங்களோட நோக்கமா இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு இது லாஸ் தான். ஓகே, பட் இப்போ எனக்கு சில டவுட்ஸ் வருது. லெட் மீ ப்ளே சம் டெவில்ஸ் அட்வொகேட் ஹியர். என்னன்னா இப்போ நான் வந்து எல்கேஜில ஜாயின் பண்ணிட்டேன், ஓகேவா? நான் வந்து 5th கிரேட்ல ஸ்கூல் விட்டு கிளம்பணும், நான் வந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன், சம்திங் லைக். அப்போ இந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த ஸ்கீம் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து பேச முடிஞ்சது. இப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் ஸ்கூலை விட்டு என் குழந்தைய நான் ரிலீவ் பண்றேன் அப்படின்னா 5th வரைக்கும் ஆக்சுவல் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ நான் பே பண்ணணுமோ அதை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேல்குலேட் பண்ணி பார்த்தா ரிமைனிங் அமௌண்ட் வராது. ஏன்னா ஆக்சுவலாக 1 lakh கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து 45-50,000 தான் நம்ம பே பண்ணுறோம். அப்படி நான் ஒரு 5 + 7 இயர்ஸ்க்கு நான் கேல்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு எக்ஸீட் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல, நம்ம வந்து அந்த தெரியல. ஏன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம், ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பே பண்ண சொல்லலாம். அது நம்ம ஸ்கூல்ல பேசினா தான் நமக்கு தெரியும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நான் வந்து எங்க அப்பா வந்து ஒரே ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கிளியரா தெரியும், எங்க ஃபேமிலிக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு வேற ஊர்ல வேலை கிடைக்காது, இந்த ஊர்ல தான் வேலை. ஸோ நான் அந்த ஊர்ல இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. பட் சென்னை மாதிரியான சிட்டில இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஐடில இருப்பாங்க, இல்லைன்னா எங்காவது ஒரு கார்பரேட்ல பிரைவேட் செக்டர்ல இருக்கவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க. பிரைவேட் செக்டர்ல வந்து இட்ஸ் நாட் லைக் 100% நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. there are lot of chances நான் மூவ் ஆகிறதுக்கு, இல்லையா, வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும், இல்லையா? கரெக்ட். இந்த ஸ்கீம் வந்து யார் அவைல் பண்றாங்க அப்படின்றதுல அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல ப்ளே பண்ணும். நான் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு வேலையில் இருக்கேன், என்னால் 5 வருஷத்துக்கு மேலே என்னோடய வேலை எப்படி இருக்குன்னு யோசிக்க முடியாது அப்படின்னா நான் ட்வைஸ் யோசிக்கணும் இந்த ஸ்கீமை எடுக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டோம், இதுக்கு மேலே மூவ் ஆக மாட்டோம், என்னோட சொந்த வீடே இங்கே தான் இருக்குது, நான் இதுக்கு மேலே மாற மாட்டேன் அப்படின்னா we can go with this. ஓகே ஓகே. வேற என்ன மாதிரியான ப்ரோஸ் இருக்கு இந்த ஸ்கீம்ல? ஒரு பிக்கெஸ்ட் ப்ரோ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். வருஷம் நான் வந்து ஃபீஸுக்காக தனியாக மாதம் எடுத்து வைக்க தேவையில்லை, நான் ஒன்ஸ் நான் பே பண்ணிட்டேன். இன்னொன்று, நான் 14 to 15 lakhs கட்ட வேண்டிய இடத்துல நான் ஆவரேஜ் 8 to 8.5 தான் வந்து கட்டுறேன். அது எனக்கு ப்ராஃபிட்டாக எனக்கு படுது. இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஆங்கிள்லையும் இதை பார்க்கலாம். இதை நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் இதை இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 5 lakh இருக்குது, 5.5 lakh இருக்குது, அதை வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுக்காம நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதோட ரிட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆஃப்டர் 12 years. ஸோ இட்ஸ் பேரண்ட்ஸோட சிச்சுவேஷனை பொறுத்து இதோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே
எல்லாமே இருக்கு. கரெக்ட். ஸோ லெட்ஸ் நாட் கெட் இன்டு திஸ் ஃபினான்ஸ். ஏன்னா அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, வருமா வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னன்னா இது வந்து பட் எந்த மாதிரியான பேரண்ட்ஸ் இதை அவைல் பண்ண முடியும் அப்படின்னா, என்கிட்ட இப்போ 5 லட்சம் ரூபாய் 5.5 லட்சம் ரூபாய் இருக்கு, where I can spend for the school அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரியும் இருக்குல்ல. இப்பதான் எல்கேஜி சேர்க்க போறோம்னா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் இது. கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் 5th கிளம்புறேன்னு வச்சுக்கலாமே, ஓகேவா, இல்ல 8th கிளம்புறேன்னு வச்சுக்கலாம். அப்படி கிளம்புற ஒரு பேரண்டா நான் இருக்கேன்னா கூட எனக்கு இந்த இடத்துல ஒரு விதத்துல ப்ராஃபிட்டா தான் தெரியுது. எப்படின்னா, வருஷம் ஒரு 75,000 வந்து நான் டியூஷன் ஃபீயா பே பண்ணுவோம். கரெக்டா? சோ 75,000 இன்டு லைக் 8th படிக்கும் போதே நான் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ 7.5 lakhs நான் பே பண்ண வேண்டிய இடத்துல 5.5 lakhs தான் பே பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா நம்ம குழந்தை ஆங்கிள் இருந்து இதை பார்க்கணும். நம்ம இப்போ வரைக்கும் பேரண்ட் ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சைல்டு வந்து அடிக்கடி ஸ்கூலை மாத்தாம, அடிக்கடி நியூ என்வாயன்மெண்ட்டுக்கு போகாம, ஒரு 12 வருஷம் ஒரு ஃபிக்ஸ்டான என்வாயன்மெண்ட்ல அந்த குழந்தை வளருது அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் ஆர் தேர். பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த ஸ்கூல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரு சின்ன இஷ்யூ வருது வித் ஸ்கூல், இல்லைன்னா எனக்கு ஏதோ சம்திங் ஐம் நாட் ஓகே வித் தி ஸ்கூல் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அதை மாத்துறதுக்கான ஃப்ரீடமே போயிடும் நான் நினைக்கிறேன். ஒரு லாக் ஆன மாதிரி ஆயிடும். நான் என்னன்னாலும் அங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஃப்ரம் ஸ்கூல் சைட் ஆல்சோ தே மைட் திங்க், இவங்க பே பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஒரு லாங் டர்ம் கஸ்டமர், இவங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி தாட் வராது, வரவும் கூடாது. பட் அந்த பேக் இன் மைண்ட்ல அது வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு. நீங்க சொல்றது வேலிடா.